இயேசு நம் இடத்தை எடுத்துக்கொண்டார். Jesus took our place on the cross. நம்முடைய இடத்தை அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டார். என்னுடைய ஸ்தானத்தை, என்னுடைய இடத்தை, நான் இருக்க வேண்டிய இடத்தில் அவர் வந்தார். அப்போ என் இடம் எந்த மாதிரி இடம்? பரிசுத்த இடமா? வாழ்க்கை நான் நல்லா வச்சுக்கிட்டு இருந்தேனா? பரிசுத்தமா நீதிமானா வச்சுக்கிட்டு இருந்தேனா? நீதிமானா இல்லனா பாவ கரைகள் உள்ளவனா இருந்தேன். கிரமத்தில் அழிந்து கொண்டிருந்தேன், இச்சையில் உழன்று கொண்டிருந்தேன், பலவீனங்களில் விழுந்து கொண்டிருந்தேன், அந்தகாரத்தில் இருந்திருந்தேன். என்னை யாராவது பார்த்தா என் கூட வரவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூழ்நிலையில நான் இருந்தேன். என்னை பார்க்கிறவர்கள் சீ அப்படின்னு சொல்ற இடத்துல நான் இருந்தேன். அவ்வளவு கேவலமான சூழ்நிலையில நான் இருந்தேன். அப்படிப்பட்ட இடத்துல நான் இருக்கும்போது, பாவியாய் நான் இருக்கும்போது என்னையும் ஒருவர் ஏற்றுக்கொள்வாரா? என் பாவத்தையும் யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? யாராவது கழுவ முடியுமா? உணர்வு கூட எனக்கு இல்லாம இருந்துச்சு. நான் செய்கிறது பாவமே என்று தெரியாமலேயே நான் இருந்தேன். ஆனால் அவர் அறிந்திருந்தார். இந்த அந்தகாரத்தில் இருக்கும்போது அவர் அறிந்திருந்தார். இயேசு என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் அது நல்ல இடம் இல்ல. நான் என்னென்னவோ செஞ்சு ஒரு பெரிய தண்டனைக்குரியவனாய் இருக்கிற இந்த உலகத்துல பல பாவங்களை செய்து நான் அந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்க அந்த இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு, எனக்கு பட வேண்டிய அடியை அவர் எடுத்துக்கொண்டு, எல்லா காரியத்தையும் தண்டனையும் அவர் எடுத்துக்கொண்டு, எனக்காக அவர் என்னுடைய இடத்தை எடுத்து மரித்தார். சொல்லலாமா? Jesus took our place. இயேசு என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார்.